ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில பல மீமோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பொண்ணுங்க உசாருங்க, பசங்க தான் வீக்கு. உண்மையாவே ஒன்னும் தெரியாது. ஸ்டேட்மென்ட் வந்து 100% ஆண்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஆணாக இருந்து சொல்றேன். சோ உண்மையாதான் அது. என்னன்னா பொண்ணு போட்டோ வச்சிருவாங்க. ஒரு ஆணாக இருந்து நானும் கூறுகிறேன், பசங்க ரொம்ப வீக். பொண்ணுங்க போட்டோ வச்சுட்டு ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து மெசேஜ் வச்சா போதும், ஆன பல்ல கட்டு போய் என்னன்னு ரிப்ளை பண்ணிடுவாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இதே பசங்க மெசேஜ் பண்ணா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. இதுதான்டா நம்ம என்ன கருமண்டா அது? என்னடா நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட்ல போட்டு சட்டி போட வேண்டியதானே? கன்றாவியா இருக்குடா. இந்த மாதிரிலாம் எங்க இருந்து யோசிக்கிறீங்க? வேணா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து, நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுலாம். என் தங்கச்சிக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. பேரன் லவ்லி போட்டுக்கமா அழகாயிடுவேன்னு சொன்னேன். இல்ல பேரன் லவ்லில லவ்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னடா டைலாக் இது? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஒன்றும் இல்லை, ஏதோ அடிபட்டிருக்கோம் அண்ணே, ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லி அண்ணே அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் போயிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. வண்டி அப்படியே கிடக்குதேடா. ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காரு அவரு. அடுத்த வீடியோ போயிருவோமா? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காரா? இந்த ட்ரிக் நல்லா இருக்கே. இது தெரியாம பல பேர் பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு அதுக்கு வேற காசை கொடுத்து பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவர் அசால்ட்டா சைக்கிள ட்ரெயின்ல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காருப்பா. அடுத்த வீடியோ போயிருமா நண்பர்களே? இருங்க, வேற எதனா சிக்குதான்னு பார்ப்போம். என்னடா இங்க எந்த ஆளை காணோம்? யாரு சாமி நீங்க? ஆளே இல்லாத இடத்துல யார் பிடிச்சிட்டு இருக்கீங்க? மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? என்ன இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஒரு ரீல்ஸ் நிம்மதியா பார்க்க முடியுதா? அங்கங்க வந்துடுறாங்க. நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரு குத்தமா உடனே இப்பெல்லாம் போட்டா நாளைக்கு எதுனா நெஜ ரீல்ஸ் வந்தாலே கால் பண்ணிட்டு போற மாதிரி தானே இருக்கும். பொம்பளை சோக்கு கேக்குது ஏன்டா உனக்கு? கற்குறி நாய், உனக்குலாம் பொம்பளை சோக்கு கேக்குதா? டேய் யாரடா திட்டிட்டு இருக்க? வேற யாரு? என்னைய தாண்டா. அடுத்ததா ஒருத்தர் வர போறாரு, பாப்போம் அந்த வீடியோ தான் என்னதான் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்காருன்னு. சொல்லவா சார், 3 ஃபிலிமில் சூசைட் சீன் வந்து தனுஷ் சொன்னா 7 ஷாட் எடுத்துக்கிட்டாராம். அது எனக்கே தெரியாது. 7 டேக்கு என்ன இன்டர்வியூ பண்ண யூடியூபர் தான் சொன்னார். அந்த சூசைட் ஃபிலிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷாட் தேவைப்பட்டுச்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்து, எனக்கு டைம் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட்டு பேஷண்ட் பார்க்க போனோம். ஸோ அதை 2-3 டைம் உள் வாங்கிக்கிட்டேன் சார். நான் வாக்கிங் போகிறப்ப அப்சர்வ் பண்ணுவேன். டக்குன்னு கேமரா ஆன் பண்ணோடனே அப்படின்னு டக்குன்னு பண்ணிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக சொல்கிறாங்க. அவரே 7 ஷாட் எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வரும்? எங்கேயும் லைவாக பண்ணி காட்டுனாங்க. டக்குன்னு நான் பண்ணி காமிச்ச உடனே அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. முடியலடா என்னால, முடியலடா. இவர் வீடியோவா பார்த்து என்னால முடியல.
இவர் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணதை விட நல்லா டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருந்தா ஆயிருக்கலாம். இனிமே அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் இதானே ஞாபகம் வரும். அடுத்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற வீடியோ. ஏதாச்சும் உங்களுக்கு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. உடனே இம்ப்ரெஸ் ஆயிடும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படியே நிக்கிறான்டா. நல்ல வேளை ஜட்டி போட்டிருக்கேன், போடலைன்னா அவனோட நிலைமை என்ன வருது. ஐயோ, ஜட்டி போடாத பசங்களா பாத்துங்கிறதெல்லாம் பார்த்து ஜட்டி போட கத்துங்க. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? எஸ் மேடம். எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? மேடம் நல்ல கேரக்டர் மேடம். குட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நல்ல ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணா இருந்தப்போ நீங்க லவ்ல யாரையும் பண்ணலையா? இல்லை மேடம். ப்ராக்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் வீடியோ ப்ராக்டிக்ஸ் கிளினிக்கு அந்த மாதிரி ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஓடிட்டு இருக்கனால அந்த மாதிரியான சான்சஸ் இல்லை மேடம். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. உன்னை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே, இங்கிலீஷ் கூட ஒழுங்கா இல்லையே. நீ ட்ரீட்மெண்ட் எப்படி போனன்னு பார்த்தா நினைச்சாலே பயமா இருக்கே. டாக்டர் உங்களதான். அடுத்த வீடியோக்கு போயிருவோமா நண்பர்களே? மாப்பிள்ளை இவருடா, ஆனா இவரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. எங்களுதுடா, நாங்க உழைச்சு சம்பாதிச்ச காசு எப்படியெல்லாம் போய் பார்த்தீங்களா? தங்கத்துல சட்டை போடுறாங்க, தங்கத்துல பேண்ட் போடுறாங்க. இந்த வீடியோ ஒழுங்கா வருமானு தெரியல. இப்போ ஒரு சிறப்பான ஐடியா காத்திருக்கு நண்பர்களே, பாப்பா இருங்க. வந்திருக்கமா? ஆமா ஆமா, அது வரைக்கத்துக்கு தான் வந்திருக்கீங்க. யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். எல்லாமே பர்ஃபெக்ட் சிங்க். இப்போ ஏன் டிபியை ரிமூவ் பண்ணீங்க? நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். அப்படி ஒரு வியாதி உனக்கு? சில பேரை பார்த்தா டிபியை ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா டிப்ரெஷன்ல இருப்பாங்களா, பிரச்சனையில இருப்பாங்களா, அவங்களோட எதிர்ப்பு எப்படி காமிப்பாங்கன்னா டிபியை ரிமூவ் பண்றாங்க. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். இப்ப மெச்சூர் ஆயிட்டு. இப்ப டிபி வைக்கிறது இல்ல, ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல. இதுக்கு பேரு மெச்சூரிட்டி. எல்லாமே ஒரு இருக்கு. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து நான் மெச்சூரா இருக்க நினைச்சுக்கிறாங்களே, அதுலயே ஒரு கிறுக்கு. அப்ப எதுதாங்க மெச்சூரிட்டி? எதுவுமே இல்லடா. நாட்டுல அவரோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. இதையே தூக்கி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். அடுத்ததான் நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு வடக்கு ரீல்ஸ். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. நீங்க அவரோட எதிர்பார்க்கறதுனால அதான் பார்த்தா. 2 1 go. நீங்களே ரேஸ் ஓட்டுற மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்க இருந்து வந்துச்சு? அதுல எப்படி இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன எளவு கான்செப்ட் அது? இது என்னடா கான்செப்ட்? எவனோட பைக்ல வந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. பையனா இருக்கிறது ஈஸியா கஷ்டம். இப்போ வந்து ஓப்பனாவே பேசுறேன், இப்போ கேர்ள்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த சமூகம் ரெடியா இருக்கும். அந்த பொண்ணு கவலையா இருக்கா, ஸ்டோரி சோகமா போட்டுமே அப்படியே மெசேஜ், நான் ஏன் கவலையா இருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்பான், நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு ஒரு குயிட் வார்த்தை இருப்பான், ஒருத்தர் ரீல் ஷேர் பண்ணுவான். ஆனா வந்து ஒரு பையன் கவலையா இருக்கான்னு ஸ்டேட்டஸ் போட்டா சென்மி தான் அதிகமா இருக்கும். மட்டமாமே கிரிஞ்சு